வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா பாண்டிச்சேரியில தாங்க இருக்கோம். எதுக்கு பாண்டிச்சேரி வந்திருக்கோம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சோனா மேம தான் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஆனால் வந்துட்டோம், இங்கே 2-3 வீடு இருக்குது. எது அவங்க வீடுன்னு தான் தெரியல. வாங்க போய் கேட்கலாம். அண்ணா, சோனா மேம் வீடு. நாங்கள் மூவி வேர்ல்டு மீடியா சேனல்லேருந்து வந்திருக்கோம். எஸ் மேடம். இல்லை வரலாமா? ஹாய் மேம். என்ன எவ்வளவு லேட்? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி உள்ள வாங்க. ஆனா பப்பீஸ் ஓகே உங்களுக்கு? பரவாயில்ல, ஓகே. இன்னும் இல்லை. கம் வெரி ஃப்ரெண்ட்லி பப்பீஸ். ஆனா இன்னொரு வாட்டி லேட்டா வந்தா இல்ல ஆக்சுவலா சென்னையிலனா உடனே வந்து பாத்திருப்போம். நீங்க பாண்டிச்சேரியில வந்து இங்க உட்கார்ந்திருக்கீங்களா? ஒரு ட்ரிப் தானே, ஆபீஸ் தானே பாத்துப்பாங்க. விடுங்க. கம் கம் கம். This is my coco baby. ஐயோ கோகோ பேபி. கோரா பேபி. ஓகே. சாரி. அதுங்க கூட பழகும் போது நான் இப்படிதான். கிச்சன் கொஞ்சம் மெஸ்ஸியா இருக்கும். என்னன்னா இப்படி வந்து உட்கார்ந்தேன்னா தேவைப்படுறது இருக்கும். ஓகே. இங்க நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா? இல்ல இல்ல, வேலுன்னு ஒருத்தர் இருக்காரு. ஓகே. ஓகே. பட் நான் ஜெனரலா 99% ஆஃப் மை ஒர்க் நானே பண்றது. இது ஒரு எப்படி சொல்றது, ஒரு எமர்ஜென்சிக்கு யாராவது வேணும் அந்த மாதிரி துணைக்கு. ஓகே. துணைக்குன்னு சொல்ல மாட்டேன். ஓகே. உங்க பசங்க என்னை முறைச்சிட்டே இருக்காங்க. அதெல்லாம் வெரி ஃப்ரெண்ட்லி. ஓகே. இது அவங்க ரூம் தான். அவங்க பிளே டாய்ஸ் பிஸ்கட் எல்லாம் இருக்கும். தட்ஸ் மை பெட்ரூம். ஓகே. இது ஒரு கெஸ்ட் ரூம். ஓகே. இது நம்மலாம் வந்து தங்குறதுக்கு இருக்கா? தாங்கனா சி அப்படி இல்ல. யூ ஆர் வெல்கம் எனி டைம். வேர்த்து கொட்டி வை லேட். உங்களை பார்க்க தான் மேம் இவ்வளோ லேட்டா ஓடி வந்தோம். அது பாண்டிச்சேரி வரும்போது எப்படி மேம் சீக்கிரமா வருது? பாண்டிச்சேரி இஸ் ஆல்வே. ஓகே. ஓகே. முடிச்சலாம். அதுக்கப்புறம் sit and talk. சரி சொல்லுங்க மேம், இன்னைக்கு எங்களுக்கு என்ன சமைச்சு தர போறீங்க? இன்னைக்கு டு பி வெரி ஆனஸ்ட் நான் வச்சிருக்கிறது கீரை, உருளைக்கிழங்கு and பருப்பு. புரட்டாசி மாசம் அதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை. என்னன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது உருளைக்கிழங்கு. டெய்லி சாப்பிடுவீங்களா? சித்தப்பா எல்லாம் எப்போது பார்க்க வருவாரு. தட் இஸ் சென்னையில இருக்கும். அவரு எல்லாருக்கும் என்ன வாங்கிட்டு போவாங்க? ஸ்வீட்ஸ் எல்லாம் பழம். எனக்கு 5 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துட்டு வருவாரு. சித்தப்பா எங்க இருக்கீங்க சித்தப்பா? செம்ம ஸ்வீட் சித்தப்பா. சரி அதனால கம் சிட் அப்படியே முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் எங்க என்ன முடிக்கலாம்? எதுக்கு வந்தீங்க? இன்டர்வியூ எடுக்க. வாங்க. நான்லாம் இன்டர்வியூ எடுக்கல. நான் இன்னைக்கு ஆங்கர் இல்ல மேம், நான் இன்னைக்கு ப்ரொடியூசர். இன்னொரு ஆங்கர் வராங்க உங்களை எடுக்கிறதுக்கு. நான் இவ்வளோ நீ சொல்லியும் எனக்கு சிரிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? நடிப்பு சரியில்லை. யார் வராங்க? நான் நடிக்கல, இல்ல நிஜமா ஆள் வராங்க. சரி நான் என்ன சொல்றேன், நான் ஒன்னும் எப்படி சொல்றது, மேர்லின் மன்றோ கிடையாது, இல்லன்னா கங்கனா ரோனத் கிடையாது. ஆனா என்னதான் இருந்தாலும் நான் ஒரு எங்க ஊர் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் பிஹேவியர். இல்ல எங்க தமிழ்நாட்டு பசங்களுக்கு நீங்க தான் மேர்லின் மன்றோ, நீங்க தான் கங்கனா, எல்லாமே நீங்க தான். இது ஒரு ஸ்டேஜ் வராங்க ஒருத்தவங்க உங்களை பார்க்க வராங்க. வருவாங்க பாருங்க. பேங்கர் வராங்க. நான் இன்னைக்கு ஆங்கர் கிடையாது, நான் இன்னைக்கு ப்ரொடியூசர். ஆங்கர் வராங்க, கூட்டிட்டு வரேன். மேம் வரேன் மேம், இருங்க மேம். வராங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சவங்க சோனா அப்படின்ற ஒரு கோல்டு தான் பார்க்குறதுக்கு பாண்டிச்சேரி வந்திருக்கிறேன். மேடம் இங்கே தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்க வீட்டில் பார்த்து சந்தித்து பேசலான்னு வந்திருக்கிறேன். பேசலாம் வாங்க. வணக்கம். தேங்க்யூ ஃபார் கம்மிங் சோ ஃபார். எனக்கு நான் எதிர்பார்க்கல இவ்வளோ தூரம் வருவீங்கன்னா. தேங்க்யூ டு யூ கைஸ் ஆல்சோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கா. மீன்ஸ் அ லாட் when you come, especially நான் இப்படி உட்காந்துருக்கும் போது.
ஆனால் நீ வந்து நான் இன்டர்வியூக்கு வருவேன்னு எதிர்பார்க்கல, ஷைலு நான் எடுப்பான்னு தான் நினச்சேன். ஆமா. அதான். அதுக்கப்புறம் யாரு அப்படின்னு நீங்க என்னன்னு ஓகே அக்கா தானே ஓகே ஃபைன் அப்படின்னு. அக்கான ஒன்று சில்லாயிடுறாங்க. ஆமா. கொஞ்சம் கூட எங்கள் காலத்தில் எங்கள் அக்காங்களுக்கு பயந்தோம். இப்போ இவங்க நம்மள அக்கா அக்கா ஃப்ரெண்ட். வாட் இஸ் ஹேப்பனிங்? என்னம்மா கோவா இங்கே இது கோவான்ற பாண்டிச்சேரி எனக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஆமா, அதுவும் பாண்டிச்சேரியில வந்து ஆரோவேல்ல உட்காந்துருக்கேன். யார் யார் யாருக்கு என்னென்ன பண்ணியிருக்கான்னு அவங்கவுங்க மனசாட்சி தான் தெரியும். பார்த்துக்கோங்க, அவள் வரா. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அக்கா எனக்கு ஒரு விஷயம் சொல்லுமா. இந்த இண்டஸ்ட்ரி எப்படி தெரியுமா, இப்போ ஆஃப் லேட் நம்ம இருந்த டைம்லாம் வேற மாதிரி. ஆஃப் லேட் என்னன்னா, நம்ம நல்லா இருக்கிறோமோ இல்லையோ அடுத்தவன் வாழக்கூடாதுன்ற ஒரு போக்கில் தான் போயிட்டு இருக்கேன். அந்த காலத்தில் உண்மையாக சொல்கிறேன், ஐ எம் நாட் ஜோக்கிங் டு யூ கைஸ், தேடி கண்டுபிடிச்சி என்னை வந்து சொன்னால் டோன்ட் வரி நாங்கள்லாம் இருக்கோம்னு சொன்னதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஐ வாண்டட் டு சே இட் ஸ்பெசிஃபிக்லி ஹியர், அதனால தான் ஐ இன்டராப்டட் யூ. தேங்க்யூ, மீன்ஸ் அ லாட். இல்லைம்மா, கண்டிப்பாக பேரண்ட்ஸ் இருக்கிறவங்க ஒரு மாதிரி, யாருமே இல்லாதவங்க மாதிரி. அப்போ யாருக்குமே இல்லைன்றது ஒரு வார்த்தை கிடையவே கிடையாது. அதுக்கு தான் கடவுள் நம்ம எல்லாருக்குமே பிறப்பை கொடுத்துருக்காரு. கோயிலுக்கு போகிறோம், எதுக்கு கோயிலுக்கு போய் கடவுளே இதை கொடு அதை கொடு இதை கொடுன்னு ஒரு 10 நிமிஷம் சும்மா உட்கார சொல்லுவாங்க. கோயிலில் நீங்கள் சும்மா உட்காருவாங்கன்னு, அது கோயிலாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், நம்ம தர்காவாக இருக்கட்டும், கொஞ்ச நேரம் அந்த உட்காந்தா இது என்னடா பெரிய ஆன்மீகம் இதெல்லாம் நினச்சிடாதீங்க, நடக்கிறது எனக்கு நடந்தது. என் முன்னாடியே வந்து ஒருத்தவங்க 2 கையில் மட்டும் இப்படி கையில் நடந்துக்கிட்டு தவழ்ந்து போவாங்க, முட்டி கால் இருக்காது. அடடா, நம்ம அதை வேணும் இதை வேணும்னு கேட்டேன். இவர் என்ன கேட்பார்? 2 கால் கேட்பாரா? அப்போ இவர் எப்படி? அப்போ இவரை விட நான் பெட்டராக இருக்கேன். ஆண்டவரே, நான் ஏதோ கேட்க வந்தேன், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு நீங்கள் இந்த கொடுத்த வாழ்க்கையை போகிறோம் நன்றி சொல்லி வெளில வந்துடுவேன். அதுக்கு தான் நம்ம எல்லாருமே கோயிலுக்கு போகணுன்றது வந்து, நீங்கள் சுத்தபத்தமாக குளிச்சுட்டு கிழிச்சிட்டு போய் சாமிக்கிட்ட அதை வேணும்னு ஊர்ந்து கேட்டுனா கொடுத்துருவார். எதுவுமே கிடையாது. அவர் வர சொல்கிறதே உன்னை விட கஷ்டப்படுறவன் அங்கே இருக்கிறான், அவனை பார்த்து நீ நல்லா இருக்க நீ நினச்சிக்கோன்றதுக்காக தான். அதில் ரொம்ப நம்பிக்கை கொண்டவன். நீங்கள் சொன்ன லைனுக்கு பர்ஃபெக்ட், நீங்கள் சொன்னது கரெக்டு. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் கோயில் போய் பார்த்தீங்க, நீங்கள் சொன்ன லைன் எனக்கு எங்கே நடந்ததுன்னா இங்கே வந்த பிறகு. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 35 இயர்ஸ் எனக்கு யாராவது வேணும்னு தேடினது கடைசியில் நான் கண்டுபிடிச்சேன். அப்போ தான் சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சேன். கடைசியாக நான் கண்டுபிடிச்சேன். இந்த 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் சரியாயிட்டேன்னு ஐ ஃபவுண்ட் அவுட் தட் சந்தோஷம் இங்கே அங்கேயும் இல்லை, எனக்குள்ளே தான் இருக்குன்றது ஐ ரியலைஸ். இது நிறைய படிக்கணும்னு வாங்கல்லம்மா, உனக்கு டைம் இல்லை. நான் பெருமைக்கு சொல்லணும், மக்களே பெருமைக்கு சொல்லணும் இல்லை, இது வந்து அவங்க வந்து எதிரில் உட்காண்ட்ருக்காங்கன்னு அவங்கக்கிட்ட பேசினேன். பட் இது உங்கள் எல்லாருக்குமே பொருந்தும். அதாவது இதை புரிஞ்சிக்கிறதுக்கு தான் நமக்கு டைம் எடுக்கும். ஸோ லாங். இது வந்து ஆமாம், ஹாப்பினஸ் வேறு எங்கேயுமே இல்லை. நம்ம நினச்சா பழைய சாப்பாடு சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகும். இதில் மெரிடியனில் பிரியாணி சாப்பிட்றோன்னு அது கூட நமக்கு டேஸ்ட்டு பார்த்திங்க, என்னடா இது வீட்டில் ரசம் சாப்பாடு தான் நல்லா, ரசம் உருளைக்கிழங்கு. ஸோ இக்கரைக்கு அக்கறை பச்சை, இதெல்லாம் வந்து உண்மையான ப்ராவப்ஸ், அதை அனுபவித்து சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்குள்ளே தான் சந்தோஷமும் இருக்குது துக்கமும் இருக்குது. நம்மளை தைரியப்படுத்திக்கிறது நம்ம மட்டும்தான் இருக்கும். நம்ம உடம்பை பார்த்துக்க நம்ம மட்டும்தான் இருக்கும். நான் எப்போவுமே சொல்லுவேன், உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, உனக்கு யாரை நம்ப முடியாதுன்னு தெரியாதுன்னு. எனக்கு யாரையுமே நான் நம்ப மாட்டேன், ஆனால் அவங்கள ஃப்ரெண்ட்ஸாக தான் வச்சுருக்கேன். யூ கான்ட் ஹெல்ப் இட். ஏன்னா தனியாக உலகத்தில் வாழ முடியாதுன்றது என்னோட வேதாந்தம். இப்போ எப்படி நீ 2 குழந்தைங்களோட உன் பப்பீஸோட ஹாப்பியாக இருக்கியோ, அவங்களுக்கு இருக்கிற விசுவாசம் கூட என் கூட இருக்கிற மனிதர்களுக்கு இல்லை என்று நான் எழுதி தருவேன். அவ்வளோ பச்சையாக நான் ஓப்பனாக சொல்கிறேன்னா, இன்றைக்கி இப்போ என் கூட இருக்கிற அதே 5 பேரோ 4 பேரோ 10 பேரோ இதை கேட்டுன்னு தான் இருப்பாங்க. அவங்களுக்கும் தெரியும் நான் அவங்கள பற்றி தான் பேசுகிறேன், வேறு வழி கிடையாது. உங்களுக்கு சில விஷயம் தேவைன்னா நீங்கள் என்கிட்ட இருந்து தான் ஆகணும். எனக்கு தேவை எல்லாமே வந்து உங்களோட ப்ரெசன்ஸ். திரும்பி பார்த்தா இவங்க இருக்காங்க, இதுக்கு தான் வச்சுருக்கேன். இது உண்மையாக நான் வந்து அதான் சொன்னேன், கோயிலுக்கு போனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றது இதை வச்சு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய இருக்குது, இந்த மாதிரி பேசிக்கிட்டே போகலாம். ஆனால் அதுக்கு வந்து இப்போ நேரம் டைம் இல்லை. நீ அங்கே வரைக்கும் போகணும், உனக்கும் நிறைய வேலை இருக்குது. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ கீழே ஒரு கமெண்ட்ஸ் வரும் பார், அதுதான் நானும் யோசிக்கவே கூடாது. என்னென்னா, அம்மா தாய்மார்களே இதை பார்க்குறவங்களுக்கெல்லாம்
நாங்களும் பெண்கள், அடுத்தது நாங்கள் நடிகைகள் உண்மைதான். எங்களுக்கு வந்த வாய்ப்பை தான் நாங்கள் நடித்தோம். இப்போ என்னை வந்து கூப்பிட்டுட்டு ஃபுல்லாக saree கட்டிட்டு ஒரு அம்மா வேஷம் பண்ணுமானா ஐயோயோ நோ 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 நோன்னு நான் சொன்னதே கிடையாது. அவங்களும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. நாங்கள் நடிகைங்க, கேரக்டர் கொடுத்தா அதை நடிப்போம். பைத்தியமாக நடிக்க சொன்னால் நடிப்போம், விதவையாக நடிக்க சொன்னால் நடிப்போம். எங்களுக்கு அது நடிப்பு. எங்களுக்கு கொடுத்த கேரக்டர் எல்லாமே குட்டியாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இது கண்ணில் லென்ஸை போட்டுக்கிட்டு நாங்கள் மயக்கணுன்றது அவங்க கண்ணுக்கு நாங்கள் அப்படி தெரிஞ்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா நிறைய பேருக்கு வந்து புரிய மாட்டேங்குது. எங்களோட சந்தோஷம் இதில் நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. எங்களுக்கு கிடைச்ச கேரக்டர்ஸை நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் வீட்டுக்காரங்கள நான்லாம் வந்து என் படம்லாம் பார்க்க வர சொல்லி இன்வைட்லாம் பண்ணதே இல்லை. அவங்களா வந்து பார்த்தாங்க, அப்புறமா பார்த்தவங்க வாழ்த்துனாங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொம்பளை இந்த மாதிரி படம் நடிச்சிருக்குன்னு உங்களோடய சேர்ந்து அவங்க என்னையும் திட்டுவாங்க. இதெல்லாம் பார்த்து எனக்கு போர் அடிச்சிருச்சு. என்னெல்லாம் வந்து உங்கள் அக்கா தங்கச்சிங்களா ஏற்றுக்கிறீங்களோ, அம்மாவா ஏற்றுக்கிறீங்களோ நான் எதுவுமே கேட்கலங்க. இஷ்டம் இருந்தால் பாருங்கள், இஷ்டம் இல்லைன்னா பார்க்காதீங்க. ஆனால் தேவையில்லாமல் கமெண்ட்ஸை போட்டு நான் ஹர்ட் ஆக மாட்டேன். இப்போ தான் ரணத்துலேருந்து வெளியில் வரா. நம்மலாம் வந்து பணம் ரீதியாக ஹெல்ப் பண்ண முடியுமா, இல்லை உடல் ரீதியாக அவங்கள போய் எல்லாருமே வந்து சோனாவை மீட் பண்ண முடியும்னா அவள் எத்தனை பேரை மீட் பண்ண முடியும்? அப்படின்னா அவ்வளோ பேர் இருக்காங்கன்னா அவ்வளோ பேர் இருக்கீங்க. நீங்கள்லாம் இல்லைன்னா நாங்கள் யாருமே கிடையாது. ஸோ நீங்கள்லாம் இருக்கீங்க, அத்தனை பேரை மீட் பண்ண முடியாது, ஆனால் அவ்வளோ நல்ல உள்ளங்கள் இருக்கீங்கன்னு தெரியும். அவள் வரா, அவள் கம்பேக்கு நீங்கள் தான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். சரிங்களா? தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் a lot. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் வர பண்ணுறோம், தட்டுறோம், தூக்குறோம். எனக்கு உங்களை பார்த்தா எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னா மனுஷங்க என்ன நினச்சிக்கிறாங்க, காசு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாதான் ஹெல்ப்பு. ஜஸ்ட் சொன்னால் நான் இருக்கேன், டோன்ட் வரி. நீங்கள் நாளைக்கு ஃபோன் அடிங்க அடிக்காமல் இருங்க, அதெல்லாம் வேறு விஷயம். பட் யூ ஆர் தேர்ல. தேங்க்யூ ஸோ மச். மீன்ஸ் அ லாட். கண்டிப்பாக தேங்க்யூ. ஆனால் உன்னோட சாக்கை வச்சு இந்த மாதிரி ஒரு பாண்டிச்சேரி, நான் மதர் ஆசிரமும் போயிட்டு வந்துட்டேன். அண்ட் ஆரோவில் இதோட எனக்கு தெரிஞ்சு இது பியூர்லி பயங்கர ஹீலிங் ப்ளேஸ் மாதிரி எனக்கு தெரியுது. அவ்வளோ பீஸ்ஃபுல்னஸ். ஆக்சுவலி இந்த டைமில் அந்த வெறும் கிரிக்கெட் பூச்சி சத்தம் மட்டும்தான் கேட்குது. நோ பைக்ஸ், நோ கார்ஸ், நத்திங். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. விட்டா நானே ஒரு 10 நாள் இருந்துருவோம் போல. ப்ளீஸ் இங்கே இருங்க. இருக்கணும்னு ஆசை தான். இந்த டீம் கூட்டின்னு வந்துருக்காங்க, டீம் கையோடு என்னை கூப்பிட்டு போயிடுவாங்க. அதனால் அடுத்த வாட்டி நீங்கள் சென்னை வந்ததுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நாள் கண்டிப்பாக கம் ஐ குக்கு யூ ஈட்டு. அதுதான் சரியா? ஸோ பப்பீஸ் குட்டிங்களா, மம்மியை நல்லா பார்த்துக்கோங்க. உடனே பார்க்குது பாருங்களேன். ஸோ சந்தோஷமாக வாழுமா. நீ சீக்கிரம் சென்னை வா. Thank you, Ka. Soon I'll be back. Thank you, Ka. Thank you so much. Bye.